எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ, உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல வெறிமா. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியும்னா போய் உன் புருஷனையே கேளு. வந்துட்டா என்ன ஏதுன்னு கேட்கறக்கு. கல்யாணத்தை பண்ணி வைக்கிற, அதை பண்ணி வைக்கிறேன்னு என் பைய வாழ்க்கையே நாசமாக்கிட்டா. வள்ளி, கொஞ்சம் உள்ள வா, உங்ககிட்ட பேசணும். ஏங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிக்குச்சா என்ன? நம்ம உள்ளைய போய் அவனுக்கு கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லாத வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம உள்ளதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் தம்பி சஞ்சய்க்கு பேசிட்டு இப்ப போய் வேற ஒரு பையனுக்கு கொடுக்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல? எங்க வெறிமா ஏதோ கொஞ்சம் அமைதியா இருக்கங்காட்டி பிரச்சனை இல்லை. இதே வேற யாராச்சும் இருந்தா சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்களா? ஏதோ என் தம்பி ஆசைப்பட்டான்னு சொல்லித்த நம்ம உள்ளேயே எங்க வெறிமா கேட்டுது. ஆனா இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வாய மூடு வள்ளி. என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தான் அப்போ அப்போ மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா என் மேல இப்ப கோவப்படுறீங்க. கோவப்படுறனா? உன்னை கொன்னு போடும் நானு. ஏதோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேங்கிற பாவத்துக்கு உன்னை வச்சிருக்கிற. என் புள்ள அம்மா இல்லாம அனாதையாயிடக்கூடாதுன்னு பாக்குற. என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு நாள் என்கிட்ட இப்படி பேசுறதே இல்லையே. நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இனி என் மூஞ்சில முழிக்காத. இனிமே நீ உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? இவ்வளவு நாளா நம்ம சொன்னது தானே கேட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியலையே. ஒருவேளை பிந்துவோட காதல் விஷயம் தெரிஞ்சிருச்சோ? ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்ன தப்பு பண்ண நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? முதல்ல என் காலை விடு. என் காலை பிடிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல. ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிற நீ. உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அன்பான கணவனா இருக்கணும், குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், இப்படிதானே நான் பார்த்தேன். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இத கேட்க கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பிந்து, என்ன பேசிட்டு இருக்க? அவங்க உனக்கு அண்ணி. நீதான் போய் உங்க அண்ணனை தடுத்து நிறுத்தணும். நான் அழுகையில அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ அவங்க அதுக்கான தண்டனையை வாங்கும் போது நான் அமைதியா இருக்குதான் ஆகணும். அனுபவிக்கட்டும். பிந்து, பிந்து, நான் சொல்றதை கேளு கொஞ்சம். அண்ணி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்னடி, நிச்சயம் ஆயிடுச்சுங்கிற ஆணவத்துல பேசுறியோ? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலி ஆட்டுற நீ? ஆமா, நான் அப்பவே சொன்னல, நீங்க தேவையில்லாம விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. என் பேச்சு நீங்க கேட்டீங்களா? நீங்க என்னையே நோட்ட விட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நான் வேற ஆளை வச்சு காய நூத்துனேன். என்ன சொல்ற? அப்போ உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சா? தெரியாமையா அவர் எங்க 2 பேர்த்துக்கும் நிச்சயம் பண்ணி வைப்பாரு? ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க அவரை நோட்ட விட்டுருக்கணும். ஆனா எப்படி அவருக்கு தெரிஞ்சது? அது பிந்து சொன்ன மாதிரியே காய நவுத்திட வேண்டிதான். சீனியர், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமாண்டா,
உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா என்ன, இப்பதான் ஒரு சின்ன பிரச்சனை போச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சீனியர், பிந்துன்னு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுது. ஆனா அந்த விஷயம் அவங்க அன்னைக்கு தெரிஞ்சுமே அவங்க அண்ணங்காது கொண்டு போகல. அப்படியே மூடி மறைச்சு அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாங்களாமா. என்னடா நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சாத சொன்னாங்களே. போங்க சீனியர், நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிள்ளையோட அண்ணி தான். இதை எப்படி என்ன சொல்லி தடுக்கிறதுன்னு தெரியல. இப்பதான் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். அண்ணன் பேச்ச மீற முடியாதுன்னு அது உள்ள சொல்லுது. இப்போ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சீனியர். நீ என்னமோ உளறிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நம்பலைன்னா அவங்க அண்ணியே கேட்டு பாருங்க. இல்லாட்டி நான் ராகுல வர சொல்றேன், அவங்ககிட்டயே பேசுங்க. ராகுலா? சரி சீனியர், அந்த பிரச்சனையை விடுங்க. நீ நிச்சயம் ஆக போகுது அந்த பிள்ளைக்கு. அந்த புள்ள வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகுது. நீ நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஆனா அந்த புள்ள நாளைக்கு சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா லவ் பண்ண பையனை விட்டு போட்டு வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு எந்த புள்ளதான் சந்தோஷமா இருக்கு? சரி சீனியர், நான் போயிட்டு வரேன். என்ன சொல்லணுமோ அதை சொல்லியாச்சு. இனி எல்லாம் சீனியரே பாத்துக்குவாரு. இத பத்தி முதல்ல பிந்துட்ட கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் அவசரப்பட வேண்டாம். அண்ணா போலாமா? பிந்து, நீயும் ராகுலும் லவ் பண்ணது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கு என் பிந்து செல்லத்தை பத்தி நல்லா தெரியும். அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. இந்த லூசு பைய வளர்றத வச்சு மச்சான் அவன் மேல கோச்சுக்கிறாரு. ஆனா எனக்கு தானே தெரியும். அண்ணா, அண்ணி தான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்லலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அண்ணி பேச விடுறதுக்கு இல்லாம ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. நான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாம போயிடுச்சுண்ணா. என்ன மன்னிச்சிடுண்ணா. நானும் ராகுலும் 6 வருஷமா லவ் பண்றோம். உன்ன பிந்து, இது உங்க அண்ணங்கிட்ட சொல்ல வாய்ப்பு கிடைக்கலனே வச்சுக்கோ. ஆனா இத பத்தி நீ சஞ்சய்கிட்டயாவது பேசியிருக்கணும்ல. அவன் எவ்வளவு கனவோட இருந்தா தெரியுமா? அவன் கனவையே நீ சுக்குநூறா உடைச்சிட்டமா. என்ன மன்னிச்சிடுங்க. தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு. என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்காம உங்ககிட்ட நான் சம்மந்தம் பேசியிருக்க கூடாது. டே தம்பி,